ராஜஸ்தான், குஜராத் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பிரீடு. இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த கொம்பு தான். இந்த கொம்பு வந்து நல்ல ஹியூஜ் அண்ட் வைடாக இருக்கும். ஸோ இந்த கொம்பு வந்து வைடாக இப்படி வளைஞ்சு வர மாதிரி இருக்கிறது, ஹியூஜ் ஹார்ன்ஸ் இருக்கிறது கான்க்ரஜ்னு சொல்லுவாங்க. இது மேஜர்லி குஜராத்தில் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய பிரீடு. இது வந்து புங்கனூர் பிரீடு. இவன் பார்க்க தான் இவ்வளோ ஷார்ட்டாக இருப்பான், பட் இவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் இந்த பிரீடில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப கட்டையாக இருக்கும், ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், காதெல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கும். மற்ற நார்த் இந்தியன் பிரீட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் சைஸ் காதாக இருக்கும். இது எங்கள் நந்தா பாய் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இங்க யார் வந்தாலும் இவனோட ஒரு போட்டோ எடுத்துக்காம போக மாட்டாங்க. எங்க வீட்டுல தான் இவன் கண்ணு போட்டது. கிர்ங்கிற பிரீடோட எப்பயுமே அந்த பிரீடோட காது வந்து லாங்கா இருக்கும், அதான் டிஸ்டிங்டிவ் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த கொம்பு பார்த்தாலே தெரியும். இந்த பாகுபலி மூவிஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, இந்த பிராட் கொம்பு இப்படி வளைஞ்சு வரும், அந்த மாதிரி கவு இது வந்து கான்க்ரஜ்னு சொல்லுவோம். இந்த குஜராத் ராஜஸ்தான் பார்டர்ல நீங்க வந்து லேக்ஸ் ஆஃப் கவுஸ் பார்க்கலாம். இது ஒரு குரூப்பா போனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000-10,000 கவு கூட ஒரு குரூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து தே ஆர் லார்ஜ் இன் நம்பர்ஸ் இன் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் பார்டர். பால் இல்லாம சாணத்தை வச்சு எப்படி நம்ம வந்து இதை ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு பால் பண்ணேன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது, ஆனா வந்து ஒரு பசுக்கள் காப்பகமா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். மாடை பொறுத்த வரைக்கும் சாணம் தான் சேலரி, பாலுங்கிறது ஒரு போனஸ். ஏதோ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கிடைக்கிற மாதிரி போனஸ் தான், கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம். பட் சாணம் இது கண்டிப்பா நிரந்தரமா கிடைக்கும். அதை நம்ம எவ்வளோ மதிப்பு கூட்டி சேல் பண்றோமோ அதுதான் வந்து ஒரு மாட்டுலேருந்து வரக்கூடிய வருமானம். நேச்சுரல் கெலாமிட்டின்னு வரும்போது தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி மாடுகளுக்கும் சிரமம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு தீவனமும் அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாலேயே வாங்கி சேகரித்து வச்சிடலாம்னா மழையில் அது எல்லாமே அடிச்சுட்டு போய் வீணாகவும் போயிடுச்சு. அந்த டைமில் வந்து மாடுகள் தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தீவனம் எங்களால் ப்ராப்பராக கொடுக்க முடியல. மேலேருந்து கூரையிலேருந்து தண்ணி ஒழுகுது, கீழேருந்து வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டெஃபினட்டாக இருந்தது. ஸோ என்னோட ஐடி லைஃப் இதையும் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தா முந்தையெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ஓகே ஒரு ஸ்நாக்ஸ் டைம் போகலாமா, ஒரு காஃபி வித் சமோசா அப்படி தான் யோசிக்க தோணும். இப்போ மழை பெஞ்சா ஐயோ எந்த மாடு நினைதுன்னு தெரியலையே, மாடுக்கு தீவனம் கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. இப்போ வந்து கோவிட் டைமில் கூட சானிடைசர் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக சாணியில் தான் வேலை பார்த்தோங்கிறது வேறு விஷயம். அந்த டைம் லிட்டரலி நான் வரட்டி தட்டிட்டு இருந்தேன், சாணி தட்டிட்டு இருந்தேன். பிகாஸ் வெளியும் போக முடியாது, வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. வவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு வர சூழ்நிலையில் அந்த மாதிரி மாடுகளை மீட்டெடுத்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திருமதி பிரீதா மணிகண்டன் தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் ஒரு ஐடி வேலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து மாடுகளை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் மாடுனால எனக்கு என்னன்னு தெரியாது, பிகாஸ் ஒரு 20 இயர்ஸாகவே ஐடி ப்ரொஃபஷன் தான். அப்போ இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்தபோது தான் நாட்டு மாடுன்னு நிறைய சொல்ல ஆரம்பித்தாங்க. நாட்டு மாடுன்னு தனியாக சொன்னோன்னா அது வார்த்தையே எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு விவசாய பின்னணியே இல்லை, எங்களோட பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி கூட வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான், அதனால் எனக்கு அந்த ஒரு ஐடியாவே இருக்கிறதுனால நாட்டு மாடுன்னு சொல்லும் போது அந்த நாட்டு மாடுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அதுதான் எங்களோட ஆரம்பம். அதுக்கப்புறம் மாடுகள் பற்றி தெரிஞ்சவொன்னே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு டெவலப் ஆச்சு எங்களுக்கு. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ஜாஸ்தி ஆக ஆக இன்னும் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய ட்ரைனிங்ஸ் போனோம், நிறைய விஷயங்கள் கற்று நிறைய மாட்டு இனங்களை பார்த்து சேகரித்து அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. அதை பற்றி நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு வந்து இன்னைக்கு 100 மாடு ஆயிருக்கு. இது வந்து பண்ணன்னு சொல்லலாமா, இல்லை என்ன மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு? இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவு ஷெல்டர் ஒரு கோசாலை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா பண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலேருந்து அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 to 8 லிட்டர் பால் இருந்தால் தான் அது வந்து ஒரு லாபகரமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களால பராமரிக்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து அப்படி பண்ணுறதில்ல. கறவை இல்லாத மாடுகள், காளைகள் நிறைய வச்சுருக்கோம். கறவை இல்லாத இனங்களை தான் நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி வளர்த்துட்டு வரோம். ஸோ ஒரு சில மாடுகள் தான் கறவை மாடுகள். ஸோ ஒரு 100 உருப்படி இங்கே இருக்குன்னா நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 to 30-40 லிட்டர் தான் வந்து பால் கிடைக்கும். ஸோ பால் இல்லாமல் சாணத்தை வச்சு எப்படி நம்ம வந்து இதை ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஒரு பால் பண்ணேன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு பசுக்கள் காப்பகமாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஒரு பொதுவாக ஒரு மாடு வளர்க்கக்கூடிய ஒரு பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இடம்னாலே அதோட மெயின் முதலீடு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், பால் தான் சொல்லுவாங்க. அதில் தான் வந்து அமௌண்ட் எடுக்க முடியும். நீங்கள் சாணத்தை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான பாசிபிளாக இருந்துச்சு? இது ஆக்சுவலி எங்களுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா, நாங்கள் மாடுகள் வாங்கிட்டோம், ஒரே ஒரு மாடும் கண்ணும் வாங்கிட்டோம், அதை எப்படி வளர்க்கணும்னு தெரியலங்கிறதுனால நிறைய இடங்களுக்கு போய் கற்றுக்க முயற்சி பண்ணும்போது எல்லாருமே வந்து பால் இருக்கிற மாடுகளில் மட்டும்தான் வருமானம் வரும்,
கறவை இல்லாத இனங்கள்லாம் இந்த மாதிரி கோசாலையில் தான் இருக்கும். அதை வந்து பராமரிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ அந்த கறவை இல்லாத இனங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தேடுதலில் தான் இது ஆரம்பிச்சுது. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் பிரதானம் கிடையாது. அவங்க சாணத்தை தான் மேஜர்லி யூஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்டு வாசல் மொழுகுவாங்க, வரட்டி தட்டுவாங்க, அதில் வந்து அடுப்பெரிப்பாங்க, அந்த சாம்பலில் பாத்திரம் தேய்ப்பாங்க, இயற்கை உரமாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பயன்பாடு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி காளைகளுக்கு அந்த காலத்தில் நிறைய பயன்பாடு இருந்தது. ஏர் உழறதுலேருந்து மாட்டு வண்டி, கட்டை வண்டியிலேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி, இல்லை கூட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பயன்பாடுகள்லாம் இல்லாமல் போனதுனால தான் நாட்டின மாடுகள் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு புரிதல்னால சரி இனிமேல் நம்ம வந்து சாணத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் பயிற்சி போன ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னது விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. என்னன்னா, மாடு அதோட கன்றுக்காக பால் சுரக்குது. கண்ணு போட்டு ஒரு 4-5 மாதம் மாடு பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொடுக்காது. இந்த ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் பால் கறவை இல்லாத பீரியட் வந்து ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து டெய்லியே சாணம் கொடுக்கும். அது நாளைக்கு இறந்து போகிற ஒரு வயசான மாடுனா கூட இன்னைக்கு வரைக்கும் சாணம் கொடுக்கும். வயசான மாடு உங்களுக்கு கண்ணு போடாது, பால் கறக்காது. அப்போது அவர் என்ன சொன்னாருன்னா, மாடை பொறுத்த வரைக்கும் சாணம் தான் சேலரி, பாலுங்கிறது ஒரு போனஸ். ஏதோ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கிடைக்கிற மாதிரி போனஸ் தான். கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். பட் சாணம் இது கண்டிப்பாக நிரந்தரமாக கிடைக்கும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பு கூட்டி சேல் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஒரு மாட்டுலேருந்து வரக்கூடிய வருமானம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நான் என்னோட தேடுதல் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து சாணத்தை வச்சே பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சார் சாணத்தை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது ஃபர்டிலைசர்ஸுங்க. இப்போ ஆர்கானிக் வந்து நிறைய எல்லா இடத்துலையும் ஆர்கானிக் ஃபுட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து முக்கியமான முதலீடு வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ அந்த ஃபர்டிலைசர்ஸில் பஞ்சகவ்யம், அமிர்தகரசல், ஜீவாமிர்தம், பூச்சிவர்த்தி, சாண உரம் இதெல்லாம் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள், வெரைட்டிலேருந்து இப்போது சுத்தமான பசுஞ்சாணம் விபூதியிலேருந்து கப் சாம்பிராணி, தூப் ஸ்டிக்ஸு, பஞ்சகவ்ய விளக்கு, அபிஷேக பஞ்சகவ்யம், அந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தேர்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ஐட்டம்ஸ். பர்சனல் கேர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து, சாம்பல் உப்பு போட்டு பண்ணுற பல்பொடியிலேருந்து பாத் பவுடர், ஃபேஸ் பேக்கு, சோப்பு, மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஹோம் கேர் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற டிஷ் வாஷ் பவுடர், ஃப்ளோர் கிளீனர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பஞ்சகவ்யத்தை வந்து அந்த காலத்தில் ஒரு மருத்துவ முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் இதை பற்றின குறிப்புகள் இருக்குது. ஸோ அந்த குறிப்புகள் பிரகாரம் பஞ்சகவ்ய மருந்துகள் தயார் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சர்டிஃபைட் பஞ்சகவ்ய தெரபிஸ்ட் ஆல்சோ. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சாணத்துலேருந்து பெயிண்ட்டோ, செங்கலோ, இல்லை பேப்பரோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர வந்து இது ப்ராடக்ட்ஸாக இல்லாமல் சர்வீசஸாக கொடுக்குறது என்னென்னா, இங்கே வந்து நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். எல்டர்ஸ்க்கும் சரி, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டீஸ்னு என் பொண்ணு ஒரு இவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதை வச்சு அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இயற்கை சார்ந்த விதை திருவிழா மாதிரி இவெண்ட் எல்லாம் நடந்ததுன்னா நாட்டு மாடுகளை அங்கே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு விழிப்புணர்வுக்காக, அந்த மாதிரி சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். 2017 வந்து பர்சனல் தேவைக்காக தான் ஒரு மாடு வச்சிருந்தேன். நீங்க அது என்ன வகையான மாடா இருந்துச்சு? அதுல இருந்து என்னென்ன மாதிரியான மாடுகள், வகையான மாடுகளை தேடி நீங்க இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ நம்ம ஈரோடு சைடில் தான் போய் பார்த்தோம். ஒரு காங்கேயம் மாடு பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எடுத்தவொன்னே ஒரு காங்கேயம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாடு வளர்க்குற ஆசையை விட்டு போயிடும் அப்படின்னாங்க. ஸோ முதல்ல எங்களுக்கு வந்தது ஒரு ஹரியானி ப்ரீடு. அந்த ஹரியானி ப்ரீடு ஏன்னா நாங்கள் அந்த டைமில் இருந்து எங்களுக்கு பால் தான் பிரதானம் வந்தது. லைக் நார்மல் பர்சன் எங்களுக்கு பால் வேணுங்கிற போது நீங்கள் நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் போனால் தான் நல்ல பால் இருக்கும்னு சொல்லி ஹரியானி ப்ரீட் ஒன்று எடுத்தோம். அப்புறம் வந்து மோஸ்ட்லி அந்த டைமில் வெண்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் அவைலபிளாக இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ப்ரீட்ஸை பற்றியே தெரியாது. ஸோ அங்கே போய் பார்க்குற போது பிடிச்சது கிர் இருக்கு, அப்புறம் கான்க்ரேஜ் இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு ஃபார்மர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் நார்த் இந்தியன் ப்ரீட்ஸாக வாங்கினா என்ன அர்த்தம், தமிழ்நாடு ப்ரீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னும் போது தான் தமிழ்நாட்டிலையும் ப்ரீட்ஸ் இருக்குது, அங்கேயும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ப்ரீட் இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றின தேடலும் அதை வந்து கலெக்ட் பண்ணுறதும் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வகையில் வந்து சவுத் இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காங்கேயம் எடுத்தோம், அப்புறம் காஞ்சி குட்டை இருக்குது, திருவண்ணாமலையோட துறிஞ்சல் இருக்குது, சித்தூர் குட்டை இருக்குது, தஞ்சாவூர் குட்டை, சிவகங்கை குட்டை, அதுலேயே சக்கரை குட்டன், அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. அதை தவிர ஆந்திராவோட ஒங்கோல் ஒன்று இருக்குது, பொங்கனூர் இருக்குது, கர்நாடகாவோட ஹலிகர் இருக்குது, அந்த மாதிரி மற்ற ப்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். கேரளா ப்ரீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பண்ணையே இந்த கௌசாலையா ஆரம்பிக்கிறது மாதிரி தான் பிளான் வச்சுருந்தீங்களா, இல்லை நம்ம தேவையானதை வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்? ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்னன்னா, அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹைப் இருந்தது, ஒரு இது இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன், ஒரு 2 மாதத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவர் மாடு வளர்க்க மாட்டார். ஸோ நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல நினச்சது, சரி 2 மாதத்துக்கு இவர் வச்சுக்க போகிறாரு, நம்ம
அதுக்கு ஒரு தடையாக இருக்க வேணாம், வச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபார்மர் கிட்ட பேசிட்டு, ஒரு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் வச்சுப்பாரு, 2-3 மாதம் கழிச்சு உங்ககிட்ட மாடை கொண்டு வந்து விட்டால் நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னா. அந்த ஃபார்மர் என்ன சொன்னார், என்னம்மா மாடு வளர்க்குறது எங்களுக்கு என்ன கஷ்டம், கொண்டு கொடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கிற போது எனக்கு 2 மாதத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கல அவங்க மாடு வச்சுப்பாங்கன்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாகி நிறைய மாடுகளும் எங்ககிட்ட வந்து நாங்கள் பிளான் பண்ணாமே நிறைய மாடுகள் எங்ககிட்ட சேர்ந்தது. அதாவது வேற ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு 4-5 மாடு பார்த்துருந்தோம், அவரால் அதை பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால அதை கொண்டு வந்து எங்ககிட்டயே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கொடுக்கவும் அதில் ஒரு 5-6 மாடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தான் இன்னைக்கு இவ்வளோ மாடு நம்மகிட்ட வந்துருக்கு. இந்த மாட்டுக்கு தீவனத்துக்கான ஒரு எப்படிங்க, ஏன்னா உங்களுக்கு மாடுன்றோட எத்தனை வகையான இருக்குன்றதே 2017 to இந்த காலகட்டம் தான் தெரியும். இதுக்கு என்ன மாதிரியான தீவனம் போடணும் அப்படின்றப்ப அது ஒரு தேடுதல் இருக்கு. ஆக்சுவலி எங்களோட தேடுதல் வந்து கோசாலைகளுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு காரணமே நம்ம லோக்கலி வந்து இந்த மாடுக்கான தீவனம்லாம் என்னன்னு பார்க்கும்போது இந்த தீவனம் போடுங்க நிறைய பால் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள் வெண்டாஸ் கிட்ட சொல்லிங்கன்னா வேஸ்ட் வெஜிடபிள் கொடுப்பாங்க, ஹோட்டல்ஸில் கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் வேஸ்ட் கொடுப்பாங்க, மாடுக்கு தீவனமாக கொடுக்கலான்னா நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, இது வந்து கரெக்டான முறையான பராமரிப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால இதை முறையாக எங்கே கற்றுக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த கோசாலைகள்லையும் நல்ல முறையாக பராமரிக்கிறவங்க கிட்டையும் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் எங்களுக்கு வந்து மாடுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், கண்ணு போட்ட மாடுக்கு என்ன கொடுக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடுக்கு எந்த புண்ணாக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், கை வைத்தியம் முக்கியமாக, அதெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிற போது தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் நார்மலி இருக்குது, நாம் எப்படி அதை எத்திக்கலாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். இப்போ சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்க இந்த கோஷாலையை பார்க்குறப்ப வந்து இதுக்கான ஏதாச்சும் மருத்துவர்களோட முகாம்கள் வந்து வச்சுருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாடுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி கூட்டு வரதுக்கான ஃபெசிலிட்டிலாம் என்ன மாதிரி இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்களோட மாடு ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம் வந்தபோது நாங்கள் வந்து ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் வெட்டினரி கிளினிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஸ்மால் அனிமல்ஸ் தான் பார்ப்போம், டாகு, கேட்டு, ரேபிட்டு, பேர்ட்ஸ் கூட பார்ப்போங்க, ஆனால் மாடெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு. ஸோ ஜஸ்ட் ஆன்லைனில் போகும்போது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசோட இந்த இது இருக்கு இல்லையா, அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸ், அவங்களோட கனெக்ட் எல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பீப்புளோட கனெக்ட் பண்ணும்போது இன்னொருத்தவங்க மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்களோட டாக்டர் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் மூலமாக தான் எங்களுக்கு நிறைய டாக்டர்ஸோட கனெக்ட் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி கை வைத்தியத்திலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். அதை தவிர நமக்கு டாக்டர்ஸ் தேவைப்பட்டால் இங்கே லோக்கலி அவைலபிள் டாக்டர்ஸும் இருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து மாடுகளை வெப்பேரி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனாலும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இயற்கை பேரிடர் காலங்களில் இப்போ அவுட்டரில் இருக்கனால இங்கே தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சா எப்படி மாடெல்லாம் சர்வே பண்ணுது? அது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நேச்சுரல் கெலாமிட்டின்னு வரும்போது தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி மாடுகளுக்கும் சிரமம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு தீவனமும் அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாலேயே வாங்கி சேகரித்து வச்சிடலாம்னா மழையில் அது எல்லாமே அடிச்சுட்டு போய் வீணாகவும் போயிடுச்சு. அந்த டைமில் வந்து மாடுகள் தண்ணியில் நிற்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தீவனம் எங்களால் ப்ராப்பராக கொடுக்க முடியல, மேலேருந்து கூரையிலேருந்து தண்ணி ஒழுகுது, கீழேருந்து வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டெஃபினட்டாக இருந்தது. ஸோ நம்மலாம் கஷ்டப்பட்ட மாதிரியே ஒரு 4-5 டேஸ் வந்து மாடுகளுக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபேஸாக இருந்தது. கரெக்டாக எங்களால் ஃபீட் பண்ண கூட முடியல. அப்புறம் இது மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் கூட ஒரு லெவலுக்கு மேலே வெளியே வரைக்கும் தான் வந்து வண்டி வரும், டிராக்டர் வந்து புல் எடுத்துகிட்டு வந்தாலும் வைக்கோல் எடுத்துகிட்டு வந்தாலும் தீவனம் கொண்டு வந்தாலும். அங்கேருந்து எங்கள் கேர்டேக்கர்ஸ் நான் நிஜமாவே தேங்க் பண்ணணும். அங்கேருந்து ஒரு மூட்டையாக தீவன மூட்டையை அவங்களே சுமந்துட்டு வந்து இங்கே மாடுகளுக்கு தீவனம் போடுற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒன்று. அதை தவிர வந்து மழை நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அந்த டைமில் இந்த எஃப்எம்டி டிசீஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசீசஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இந்த மழையில் தண்ணியில் இருந்த இந்த கிருமிகள்னாலையும் கொசுனாலையும் எல்லாத்துனாலும் அவங்களுக்கும் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 months ஆகுது அந்த டிசீஸை நமக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு 2 months ஆச்சு. ஸோ எங்களுக்கு எஃபெக்டிவ்லி January 20 வரைக்குமே இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது, எங்களால் ஆக்சசபிளாக இருக்கல. அண்ட் வந்து வெயில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால இப்போ தான் ட்ரை ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே அந்த 3-4 months எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட் தான். இப்போ நீங்கள் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ கட் பண்ண இங்கே ஒரு ஃபார்மில் இருக்கீங்க, ஸோ இது ரெண்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? இட்ஸ் அப்சல்யூட்லி பேஷன் மட்டும்தாங்க. ஏன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. மாடு பார்த்துக்கிறதுல ஃபிசிக்கல், மென்டல், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ என்னோட ஐடி லைஃபையும் இதையும் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தா முந்தையெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ஓகே ஒரு ஸ்நாக்ஸ் டைம் போகலாமா, ஒரு காஃபி வித் சமோசா அப்படி தான் யோசிக்க தோணும். இப்போ மழை பெஞ்சா ஐயோ எந்த மாடு நினைதுன்னு தெரியலையே, மாடுக்கு தீவனம் கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து முந்தியெல்லாம் வந்து ஒரு சாட்டர்டே சண்டேனா ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போவோம், மூவிஸ் போவோம், மால் போவோம், அப்புறம் ஆஃபீஸில் கெட் டுகெதர்ஸ் இருக்கும்,
டீம் அவுட்டிங் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து மாடு சம்பந்தமான அவுட்டிங் தான். இந்த கிராமத்துக்கு போகலாமா, அந்த கோசாலைக்கு போகலாமா, இவங்கள மீட் பண்ணலாமா, இந்த பஞ்சகவ்ய மெடிசன்ஸை பற்றி கற்றுக்கலாமான்ட்டு. அண்டு நான் 2007 to 10 அந்த டைமில் இருந்தெல்லாம் வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர்லாம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கோவிட் டைமில் கூட சானிடைசர் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக சாணியில் தான் வேலை பார்த்தோங்கிறது வேறு விஷயம். அந்த டைம் லிட்ரலி நான் வரட்டி தட்டிட்டு இருந்தேன், சாணி தட்டிட்டு இருந்தேன். பிகாஸ் வெளியும் போக முடியாது, வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இட்ஸ் அன் அப்சல்யூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வாட் இட் வாஸ் டியூரிங் த ஐடி டேஸ் அண்ட் வாட் ஐம் டூயிங் நவ். இப்போவும் வந்து ட்ரைங் டு பேலன்ஸ் போத்துங்கிறதுனால அங்கே போய் பேசும்போது ரிப்போர்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, அது இதுன்னு பேசணும். இங்கே வந்து பேசினா புண்ணாக்கு வந்துச்சா, பருத்தி கொட்டை வந்துச்சான்னு பேசணும். ஸோ 2 different worlds. இங்கே வந்து என்ன மாதிரியான ப்ரீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஷூர், நம்ம போய் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் இது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த ஏரியாக்கான ப்ரீட் இது. காஞ்சி குட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் பால் கறக்கிற மடி பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப கறவை இருக்கக்கூடிய இனம் கிடையாது. இது வந்து கம்மி மில்ச், ரொம்ப கம்மி கேப்பபிலிட்டி இருக்கிற ப்ரீடு. ஸோ இது வந்து காஞ்சி குட்டை. அப்புறம் வந்து இவங்க மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கான்க்ரெஜ்னு சொல்லுவோம். ராஜஸ்தான், குஜராத் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ப்ரீடு. இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த கொம்பு தான். இந்த கொம்பு வந்து நல்ல ஹியூஜ் அண்ட் வைடாக இருக்கும். ஸோ இந்த கொம்பு வந்து வைடாக இப்படி வளைஞ்சு வர மாதிரி இருக்கிறது, ஹியூஜ் ஹார்ன்ஸ் இருக்கிறது கான்க்ரெஜ்னு சொல்லுவாங்க. இது மேஜர்லி குஜராத்தில் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய ப்ரீடு. இங்கே மொத்தம் எத்தனை வகையான மாடுகள் இருக்குது, எத்தனை மாடுகள் இருக்குது? இப்போ ஒரு 20 ப்ரீட்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. தமிழ்நாடு ப்ரீட்ஸு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் மேஜர்லி கொஞ்சம் நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ். ஒவ்வொரு ப்ரீட்ஸ்லையுமே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி தான். சில ப்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா 4-5 ஃபீமேல் இருக்கும், ஒரே ஒரு புல் இருக்கும், மிக்சடாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இல்லை ஒரு சில வகையான மாடுகள் வந்து நம்மளுக்கு இந்த வகையான மாடுகள் மட்டும் இல்லை, அது அந்த வகையான மாடுகளை தேடி போய் நீங்கள் எடுப்பீங்களா? ஆமாம். இல்லை நம்மளுக்கு வரதை நம்ம அடாப்ட் பண்ணி பார்த்து? இல்லை, எங்களுக்கு முக்கியமான இன்டென்ஷன் என்னென்னா இது ஒரு அவேர்னஸ் சென்டராக இருக்கணும். இங்கே வரவங்களுக்கு வரும்போது வந்து ப்ரீடை பற்றியே தெரியலனா கூட போகும்போது ஒரு இன்ஃபர்மேஷனோ போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இல்லாத ப்ரீட்ஸை தான் தேடி எடுக்கிறோம். நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு மாடு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, எங்களால் வளர்க்க முடியல, நாங்கள் வளர்க்கலாமா அப்படின்னா, சரி நீங்கள் இந்த ப்ரீடு வாங்கி கொடுங்க, உங்களோட மாடாக இருந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயம் எங்களுக்கும் இந்த ஒரு எஜுகேஷ்னல் டூராக பசங்க வரும்போது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நாங்கள் வந்து சும்மா அந்த அபேண்டன் ஹவுஸ்ன்னு மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியல. பிகாஸ் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரேர் ப்ரீட்ஸு, டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு அந்த மாதிரி தான் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாடுகளுக்கும் இது பேர் வச்சிருக்கீங்க? ஆமாம், டெஃபினெட்லி. ஸோ இவ பேர் ராஜலக்ஷ்மி. இவ தான் எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கண்ணு போட்டா. ஸோ இவ பேர் ராஜலக்ஷ்மி. இப்போ வந்து இவளோட கன்றே வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி போட்ட அளவுக்கு இவங்க பாட்டி ஆயிட்டாங்க. ஸோ இவன் வந்து சிம்மா. இது வந்து புங்கனூர் ப்ரீடு. இவன் பார்க்க தான் இவ்வளோ ஷார்ட்டாக இருப்பான், பட் இவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் இந்த ப்ரீடில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப கட்டையாக இருக்கும், ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், காதெல்லாம் கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கும். மற்ற நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் சைஸ் காதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மாடு வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்குது. ஆமாம், டுவாஃப் ப்ரீடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டுவாஃப் ப்ரீடு. ஸோ இதோட பசுக்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரூமர் கூட இருக்குது, இது வந்து புங்கனூரோட பால் வந்து வெங்கடேச பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த பசுவோட பால் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மாடு வந்து 100 லிட்டர் பால் கறக்குங்கிற ஒரு ரூமர் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. அந்த மாடோட கெப்பபிலிட்டியே கொஞ்சம் கம்மி பால் தான் கொடுக்கும். பட் அந்த பாலில் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க நாட்டு மாடுலேயே. கம்மி பாலாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதோட நேட்டிவ் அதாவது எப்படி? இது வந்து புங்கனூர்ங்கிறது ஆந்திராவோட பிரீடு. இது பாத்தீங்கன்னா கேரளால இருந்து நம்ம கூட்டிட்டு வந்தோம். கேரளால ஆக்சுவலி வெச்சூர்னு ஒரு பிரீடு இருக்கு. இது வந்து நிஜமா எனக்கே தெரியல இது பியூர் வெச்சூரான்னு, பட் பிரவுன் கலர்ல தான் இருக்கும், ஷார்ட் பிரீடு தான். பட் யூஸ்வலி அந்த கேரளா வெச்சூர்ல பாத்தீங்கன்னா இந்த நோஸ் பார்ட் வந்து லைட் கலரா இருக்கும், இது வந்து பிளாக்கா இருக்கு. அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், எனக்கு டவுட்டா இருக்கு. பட் ஷீஸ் அ கேரளா பிரீடு, ஃபுல்லி க்ரோன் கவ். இவங்க ஹைட்டே இவ்வளவுதான். அண்ட் இந்தியாலேயே ஷார்ட்டஸ்ட் பிரீட்ஸ் இருக்கிறது அந்த வெச்சூர் பிரீட்ல தான் வந்து ஷார்ட் கவ்ஸ் இருக்கும். புங்கனூர் தான் நிறைய பேருக்கு ஃபேமஸாக தெரியும். பட் வெச்சூர், தமிழ்நாடோட சிவகங்கையில் இருக்கிற ஷார்ட் பிரீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இவங்க பேர் என்ன சொன்னீங்க? கஜலக்ஷ்மி. கஜலட்சுமி. இவன் வந்து எங்களோட ரொம்ப
பெட் கவ் காஜல்னு பேரு. இவங்க வந்து சாஹிவால் பிரீடு, இந்த பஞ்சாப் பார்டர்ல வரக்கூடிய ஒரு பிரீடு. இது ஒன் ஆஃப் த குட் மில்கிங் பிரீட்ஸ். ஒரு நார்மலி வந்து சாஹிவால்னா 8 to 10 லிட்டர்ஸ் பால் கறக்கும். இது வந்து டீஹார்ன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலுமே இந்த சாஹிவாலுக்கு வந்து கொம்பு சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இவ ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ ஏதாவது ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஏதாவது பூஜைக்கு மாடு அனுப்பணும்னாலும் சரி, இவளை நாங்கள் அமுச்சு வச்சிட்டோம்னா யார் வேணால் போய் டச் பண்ணலாம், கடல் பண்ணலாம், எல்லாருமே விளையாடலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பா. சோ பயப்படாம அவளோட இருக்கலாம் அவங்க. இதோட நேட்டிவ் எப்படி? இது வந்து அந்த பஞ்சாப் பார்டர். பஞ்சாப் பார்டர். பாகிஸ்தான்ல எல்லாம் கூட இதை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த பிரீடு பாத்தீங்கன்னா இவ பேர் ஸ்ரீமதி. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து எங்களால வளர்க்க முடியல, நீங்க வளர்க்குறீங்க, நாங்க வாங்கணும், என்ன வாங்கலாம்னு கேட்டபோது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு துறிஞ்சல் பிரீடு இல்லை அப்படின்னு. ஸோ இந்த திருவண்ணாமலை வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரீடு இருக்கும். ஸோ இந்த பிரீட் பேர் துறிஞ்சல். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ரௌனில் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும், இல்லை ஒயிட்டில் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும். இது வந்து திருவண்ணாமலையோட துறிஞ்சல் பிரீடு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொம்பு பார்த்தாலே தெரியும், நல்ல ஷார்ப் ஹார்ன்ஸா இருக்கும். இது வந்து காங்கேயம் பிரீடு. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரீடு இந்த காங்கேயம் பிரீடு. இவ பேர் ஸ்வர்ணா. இது வந்து ராஜஸ்தானோட தார் பார்க்கர் பிரீட். தார் டெசர்ட் சொல்றோம்ல, அந்த டெசர்ட் ரீஜன்லயே சர்வைவ் ஆகக்கூடிய பிரீடு இது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கணும், வெறும் டெசர்ட் சாயிலா இருக்கும். இதுல எங்கேயா மேய்ச்சலுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய தார் பார்க்கர் பிரீடு. இது வந்து எப்பயுமே ஃபுல்லி ஒயிட்டாக தான் இருக்கும். ஹார்ன்ஸ் யூஸ்வலாக ரொம்ப சின்ன ஹார்ன்ஸாக தான் இருக்கும். இதோட பேர் என்ன சொன்னீங்க? சஹஸ்ரா. சஹஸ்ரா. நல்ல மில்க் பிரீட். நார்மலி தார் பார்க்கர் வந்து நிறைய மில்க் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிரீடு. இது காங்கேய மாதிரி ஷார்ப் ஹார்ன்ஸாக இருக்கும், ஆனால் ஹார்ன்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். இது வந்து கர்நாடகாவோட ஹலிகர் பிரீடு. மோஸ்ட்லி இந்த வண்டி மாடுகள் பார்த்தீங்கன்னா இதோட புல் தான் நிறைய வண்டி மாடுகள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்த எல்லா பிரீட்ஸோடதும் கண்ணுக்குட்டி இருக்கும். நீங்கள் கண்ணுக்குட்டிலேயே வித்தியாசம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, எல்லாரும் நினைப்பாங்க நாட்டு மாடுனா காலையில தான் ஹம்ப் இருக்கும்னு. பட் காளைகள் இல்லை, இந்த மாதிரி கண்ணுக்குட்டியில கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திமில் இருக்கும். இந்த திமில் தெரியுதுங்களா? அது வந்து கண்ணுக்குட்டியில சின்ன நேத்து பிறந்த கண்ணுக்குட்டினா கூட ஒரு சின்ன ஹம்ப் இருக்கும். ஸோ அதான் இந்த கண்ணுக்குட்டிகளோட விசேஷம். இன்னொன்று அதை அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாலே தெரியும். இது பார்த்தா அந்த ஹலிக்கரோட கண்ணுக்குட்டி. ஃபேஸ் லாங்காக இருக்கும், எந்திரிச்சு நின்னா கால் வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஆந்திராவோட ஒங்கோல் பிரீடுங்க. ஒங்கோல் பிரீடு எப்போ நீங்கள் ஆந்திராவோட புங்கனூர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆந்திராவோட ஒங்கோல் வந்து ஒரு 6-7 ஃபீட் வரைக்கும் ஹைட் வரும். ஸோ இது வந்து ஒங்கோல் பிரீடு. ஒங்கோல் எப்பயுமே ஃபுல்லி ஒயிட்டாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது எவ்வளவு ஸ்டார்டிங்ல செலவாச்சுங்க? செலவுங்கிறத நான் பெருசாக ஒரு கணக்காக பார்க்கலைங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ ஒரே ஒரு மாடோட ஆரம்பித்தோம். அது ஒரு 10 நாள் கண்ணுக்குட்டி. இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 23rd of February we started. அப்போ ஒரே ஒரு மாடும் கண்ணுமா வாங்கினோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதெல்லாம் நான் ஒரு கணக்காக வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒருத்தவங்க அவங்கவுங்க மாடுன்னு வாங்கி கொடுக்கும்போது அவங்களே ஃபீடுக்கான கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இது ஒரு வரவு செலவுன்னு அந்த விவசாயி செலவு கணக்கு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தா அது வந்து நிற்காதுன்றதுனால ஸோ பெருசாக இல்லை நாங்கள் வந்து வரவு செலவு கணக்குன்னு பார்க்கல, ஒரு ரொம்ப பேஷனேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய மாடுகள்ல வந்து இதுதான் ரொம்பவே பெருசாவே இருக்கு. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது வந்து எங்களோட காளை, கிருங்கிற ஒரு பிரீடோட காளை. இது எங்க நந்தா பாய் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இங்க யார் வந்தாலும் இவனோட ஒரு போட்டோ எடுத்துக்காம போக மாட்டாங்க. சோ இப்ப கொஞ்சம் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதர்வைஸ் இவர் தான் எங்களோட ஒன் ஆஃப் த சாம்பியன். இது வந்து கிருங்கிற பிரீடோட புல்லு. எங்க வீட்டுல தான் இவன் கண்ணு போட்டது. காது பாத்தீங்கன்னா லென்த்தா இருக்கும், வாய் வரைக்கும் வரும். அவங்கள கிருங்கிற பிரீடோட எப்பயுமே அந்த பிரீடோட காது வந்து லாங்கா இருக்கும். அதான் டிஸ்டிங்டிவ் ஐடென்டிஃபிகேஷன். ப்ராட் ஃபோர் ஹெட்டா இருக்கும். ப்ராட் ஃபோர் ஹெட் எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இந்த கிர் ஃபாரஸ்ட்ல நிறைய லைன் இருக்கும்ல, அந்த லைனை வந்து ஒரு 4 மாடு சேர்ந்தா தாக்கறதுக்கு கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்கிறதுனால தான் அதுக்கு அந்த ப்ராட் ஃபோர் ஹெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவனுக்கு வந்து இந்த கொம்பு வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், பேக்வேர்ட்ஸா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ராட்டின்னு ஒரு பிரீடு. இதுவும் நார்த் இந்தியன் பிரீடு தான். மிக்ஸ் ஆஃப் 2-3 பிரீட்ஸ். இந்த தார் பார்க்கர் இந்த மாதிரி பிரீட்ஸோட மிக்ஸ்ன்னு தான் அவங்களே சொல்றாங்க. ஸோ இந்த ராட்டிங்கிற பிரீட்ல ஒயிட்ல ஒன்னா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும், இல்ல பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த ராட்டி பிரீடு. இது பேர் நாங்க நட்ராஜ்னு வச்சிருக்கோம். நட்ராஜ். இது வந்து தென்பாண்டி மாடு, சவுத் இந்தியாவோட அனதர் பிரீடு. இந்த தென்பாண்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வர்றது. ஸோ இது ஃபுல்லி ஒயிட்டா இருக்கும். இந்த மாடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மூக்கு காலு இதெல்லாம் ஃபுல் ஒயிட்டா இருக்கும். ஒரிஜினல் இன்னும் கொஞ்சம் பியூரிட்டி பிளட் லைன் இருக்கக்கூடிய தென்பாண்டி பிரீட்ஸ். இதுவும் ஷார்ட் பிரீட் தான், தமிழ்நாட்டோட ஒரு ஒன் ஆஃப் த ஷார்ட் பிரீட்ஸ்.
இப்ப நீங்க சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய வகைகள்ல வந்து இந்த வகை மாடு வந்து ரொம்பவே அழிஞ்சுகிட்டு இருக்கு, அதை நாங்க ரொம்பவே பாதுகாக்கிறோம் அப்படின்னா எந்த வகையை சொல்லுவீங்க? இப்போ வந்து இந்த சிவகங்கையிலேயே ஒரு குட்டை பிரீடு இருக்கு. இந்த தென்பாண்டி பிரீட்ஸும் நீங்க ஜாஸ்தி எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த வெச்சூர், காசர்கோடு குட்டை, இந்த கேரளாவோட பிரீட்ஸ் எல்லாமும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்பர்ஸ்ல தான் இருக்கு. தமிழ்நாடு பிரீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி நம்பர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த சிவகங்கை பிரீட்ஸ், அப்புறம் வந்து தென்பாண்டி மாடு, புலிக்குளம், துறிஞ்சல் ரொம்பவே கம்மியா இருக்கு. நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் இல்ல. எங்ககிட்டயே வந்து பர்கூருங்கிற பிரீடு இல்ல, அதுதாங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். புலிக்குளம், பர்கூரும் தமிழ்நாடு பிரீடு தான். இப்ப இங்க கூடிய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்ப்பாங்க சொன்னாங்களே, என்ன மாதிரியான ஒரு இதா இருக்கும் எஜுகேஷன்? ஆக்சுவலி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த நாட்டு மாடு பத்தின அவேர்னஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு போகணும்ட்டு. ஸோ மேஜர்லி நாங்க வந்து கண்ணுக்குட்டீஸ்ங்கிற ஈவெண்ட் வந்து குழந்தைங்களுக்கான ஈவெண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து இதை பத்தி லேர்ன் பண்ணுக்கிற போது டாக் அண்ட் கேட்ஸ் மட்டும் பெட்டா இல்லாம ஒரு கண்ணுக்குட்டியும் பெட்டா நினைக்கணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க பண்றது. அதை தவிர இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சித்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த காலேஜ்ல ஈகோ கிளப் எல்லாம் இருக்குல்ல, என்விரோ கிளப், ஈகோ கிளப், பயோ கிளப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதை தவிர வந்து ஜென்ரலாக அர்பன் பாப்புலேஷனுக்கும் அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேரிட் மிக்சட் பீப்புள். அதை தவிர ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன் பீப்புள் இருப்பாங்களே, ஒரு பக்தியில் வந்து பசுக்களை வந்து பூஜிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் வருவாங்க. ஸோ அதை தவிர இந்த ஃபார்மர்ஸ், அதாவது மாடுல பால் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஃபார்மர்ஸையும் நாங்கள் இன்வைட் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணி, ஏன்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நாட்டு மாடுன்னா இதுன்னு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொண்டை மட்டும்தான் இல்லை, ஆனால் இதுவும் நாட்டு மாடு தான், நாங்களும் வந்து ஒரு 40-50 வருஷமா இந்த மாடு எங்கள் வீட்டிலேயே தான் இருக்குது அப்படின்னா. ஸோ 40-50 வருஷமா இருக்குங்கிறதுக்காக இல்லை, அந்த பட்டாரத்தோட நாட்டு மாடா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் சில சமயம் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கொம்பு பார்த்தாலே தெரியும், இந்த பாகுபலி மூவிஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த பிராட் கொம்பு இப்படி வளைஞ்சு வரும், அந்த மாதிரி கவு இது. இது வந்து கான்கரேஜ்னு சொல்லுவோம். இந்த குஜராத் ராஜஸ்தான் பார்டர்ல நீங்க வந்து லேக்ஸ் ஆஃப் கவுஸ் பார்க்கலாம். இது ஒரு குரூப்பா போனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000-10,000 கவு கூட ஒரு குரூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து தே ஆர் லார்ஜ் இன் நம்பர்ஸ் இன் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் பார்டர். இது வந்து கான்கரேஜ் இந்தியாவின் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்கரேஜை சொல்றாங்க. இதுக்கு காது பெருசா இருக்கும், கொம்பு தான் இதோட வந்து ஹைலைட்டே. ப்ராடா இருக்கும், கொம்பு வளைஞ்சு வந்த மாதிரி இருக்கும். பொதுவா ஒரு பார்வை இருக்கும், நல்ல ஒரு காங்கேயமோ அந்த மாதிரி காரிக்காலையோ இருந்தாங்க, ஜல்லிக்கட்டுல வந்து நம்ம ஒரு நல்ல விடணும் அப்படின்றது பார்வை இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி? ஏன்னா நீங்க வந்து சொல்றீங்க நான் வந்து பால் சார்ந்த எதுவும் பண்ணல, நாங்க பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஊர்ல பால் இல்லாம ஒரு மாடு பிரயோஜனப்படும் அப்படின்றது நீங்க காமிச்சிருக்கீங்க. ஆமா. சோ இப்ப ஜல்லிக்கட்டு சைடுல இருந்து இப்ப ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரீட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அந்த ஜல்லிக்கட்டுனால நிஜமாவே வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அது ஓரளவுக்கு அந்த நம்பர்ஸ் நிறைய தான் இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டு இன்வால்வ்ஸ் ட்ரைனிங், பிரீட் செலெக்ஷன், ப்ரீடிங் எல்லாமே அதுல தேவைப்படுது. ஸோ ப்ரீடிங்கிறது எங்களோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல். அந்த பிளட் லைன் பார்த்து அந்த பர்டிகுலர் ப்ரீடை நம்ம வளர்த்து அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நாங்கள் இப்போ தான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி எல்லாருக்கும் வந்து ப்ரீடுனா என்ன, நாட்டு மாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வர்றவங்க இதுல எந்த ஸ்ட்ரீம் வேணா போகலாம். இப்போ சித்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஞ்சகவ்யா தெரபியை பத்தி இன்னும் கத்துக்கலாம். இல்ல ப்ரீடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ரீடிங்கை பத்தி போகலாம். அதே வெட்டினரி சயின்ஸ்ல இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுல எல்லாம் கூட நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வெட்டினரி சயின்ஸ்ல போகலாம். இது எதுவுமே இல்லை, ஸ்பிரிச்சுவலா போகணும்னு நினைக்கிறவங்க அந்த விஷயங்கள்ல போகலாம். அதை தவிர வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்ரலா ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பர்சனுக்கு கூட ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அங்க திருநீர் போட்டிருப்போம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நம்ம போய் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ வெறும்னா மாட்டோட சாணத்தை வரட்டியா தட்டி அது ஒரு வியாபாரம், அதை முட்டானா பிடிச்சி அக்னியில போட்டு எரிய வச்சா திருநீரா ஒரு வியாபாரம், அதுல கொஞ்சம் உப்பு கிராம்பு போட்டா பல்பொடி அதுல ஒரு வியாபாரம். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிளா ஒரு அதுல ஒரு பிசினஸும் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிராமத்து லேடிக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதுக்கான ஒரு சென்டரா தான் நாங்க இதை பார்க்கறோம். அது மட்டும் இல்லாம இதோட இப்ப இந்த ஃபேக்டரி, அதாவது சாணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டரியில வந்து நிறைய உமன்ஸ் தான் இருக்காங்க. ஆமா, அது கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து மகளிர் சுய உதவி குழுவா வச்சு ஒரு 12 விமன் தான் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 12ங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்றது. அதை தவிர வந்து டெம்பரரி ஸ்டாஃப் வரவங்க போறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த பொருட்களை வந்து ஹேண்ட்மேடா தயார் பண்றதுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
மேம் இந்த ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் தனியா கட்டி போட்டிருக்கீங்களே, என்னாச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன்ல ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வரும், லம்பி ஸ்கின் டிசீஸ் வரும். இப்போ இது வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ். அந்த ₹1 காயின் சைஸ்க்கு அப்படியே டாட்டாக புண்ணா வந்துடும். இது வந்து மேஜர்லி நம்மளோட அந்த அம்மை நோய் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு பெருசாக வந்து நம்ம அலோபதி மெடிசன்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் கை வைத்தியம் தான் பண்ணுவோம். இந்த மஞ்சளும் வேப்பலை இருக்கு இல்லையா, அதையும் அரைச்சி அந்த சாரை வந்து உடம்புல பூசுவோம். அண்ட் லிக்விடாக கொடுக்கறதுனா இன்கேஸ் இது ஒரு பசுக்கு பெரிய பசுக்கு வந்திருந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வெத்தலை எடுத்து அதில் வந்து மிளகு, ஓமம், கல்லுப்பு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு உருண்டை பண்ணி அதை வந்து அது சாப்பிட்ற டேஸ்ட்டுக்காக வெல்லம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தில் உருண்டை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது அந்த ஒரு பால் வந்து ஒரு 3 நாளைக்கு 3 டைம் சாப்பிட்டாலே அது கொஞ்சம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது வந்து இன்னும் அம்மா கிட்ட பால் மட்டும் தான் குடிக்குதுங்கிறதுனால அம்மாவுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருவோம் மெடிசன்ஸ் எல்லாம். இது பால் மட்டும் குடிக்கும். அண்ட் வெளியில் வந்து இந்த மேல் பூச்சிக்கு மஞ்சளும் இதுவும் போடுறோம், வேப்பிலை தண்ணியும் போடுறோம். மக்களோட அவேர்னஸ் வந்து இப்போ இந்த கோஷாலைக்கு வராங்களா? அதிகமான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு வராங்க. அதாவது ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வராங்க. பட் அந்த அவேர்னஸ் இன்னும் போய் சேரல. இந்த மாதிரி பசுக்கள் இருக்குது, இங்கே இடத்துக்கு போகணுங்கிற அவேர்னஸ் இன்னும் வரல. இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி மாடை பார்க்க வரணும். அண்ட் அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட ப்ரீடை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஊரில் அதை பாதுகாக்கணுங்கிறது தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே இடமா வச்சுருக்கோம். இப்போ ஒரு தஞ்சாவூர் சேர்ந்த ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ப்ரீட் எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஊரில் ஏதாவது ஒரு விவசாயிக்கிட்ட கொடுத்து அந்த மாடை வந்து அவங்க பராமரிக்கணும். 1 மாடோ 2 மாடோ ஆஸ் அ ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சாணத்தை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஷோர். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.